தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய கல்வி வழிகாட்டி என்ன படிக்கலாம் தொகுப்புல உங்களோட இணையிறது நான் பார்த்திபன். வழக்கமாக இந்த படிப்பு விஷயம் பற்றி நம்ம பேசுனதுலேருந்து பொறியியல் இல்லைனா ஜென்ரல் மெடிசன் இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு தான் போயிட்டுருக்கோம். அதை தாண்டி ஆல்டர்னேட்டாக இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது அவசியமாகுது. அந்த வகையில் இன்னைக்கு ஆயுர்வேதா, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறை பற்றின பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடைய ஒரு சிறப்பு விருந்தினர் இணைந்திருக்கிறார். யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தோட இந்திய மருத்துவ மையத்தின் முன்னாள் தலைவர், தற்பொழுது ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதா, சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியின் இயக்குநராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் வனிதா முரளிகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். தந்தி டிவியோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. எடுத்த உடனே ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவும் சித்தாவும் ஒரே விஷயம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்க் டிஃபரன்சஸ் என்னென்ன? இது எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிய வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஆயுர்வேதா, சித்தாக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியனில் இல்லை, எக்ஸப்ட் லாங்குவேஜ். ஆயுர்வேதா வந்து சான்ஸ்கிரிட்ல படிக்கிறாங்க, சித்தா வந்து தமிழ் மொழியில் படிக்கிறாங்க. ஹோமியோபதி வந்து ஜெர்மன் ஒரிஜின், அங்கிருந்து இங்கே வந்தது. இந்திய மருத்துவத்துக்கு கீழே இருக்கிறது தான் ஆயுர்வேதாவும் சித்தாவும். மொழியை தவிர பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுவும் 5.5 வருஷ கோர்ஸ் தான். 3 கோர்ஸுமே 5.5 years கோர்ஸ், ஜஸ்ட் லைக் MBBS. ஆயுர்வேதா படித்தா BAMS அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தா BSMS, ஹோமியோபதி BHMS அப்படிங்கிற ஒரு டிகிரி வந்து வழங்குறாங்க. 3மே 5.5 years கோர்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு மருத்துவத்துறையிலேயே இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் கூட நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. இப்போது MBBS படிக்கணும்னா அதுக்கு நீட் மாதிரியான எக்ஸாம்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ஆயுர்வேதா, சித்தா இந்த மருத்துவத்துறையில் நம்ம வரணும்னா இதுக்கும் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இருக்குங்களா? இந்த மருத்துவத்துறைக்கும் அதே நீட் மார்க்ஸ் அப்ளிகபிள். நீட் அவசியம் எழுதணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி எப்படி நம்ம MBBS சேர்றோமோ அதே மாதிரி தான் BAMS, BSMS, BHMS டிகிரிலையும் நம்ம சேர முடியும். நீட் இதுக்கு அவசியம். இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இந்த ஆயுர்வேதா, சித்தா இல்லை ஹோமியோபதி இந்த துறைகளில் வந்து கரிக்குலம் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ படிக்கிறதுக்கு? நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் மெடிசனே நமக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகின ஒரு விஷயமா இருக்கும். வேற இது வந்து டோட்டலாக வேற ஒரு உலகமாக இருக்குது. மாணவர்களுக்கு இந்த கரிக்குலம் எந்த அளவுக்கு இருக்க போகுது? சுலபமான ஒன்றா இல்லை டஃப்பான ஒன்று தானா? ரெண்டும் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த அலோபதி மருத்துவத்துறை, ஆயுர்வேத, சித்த, ஹோமியோபதி மருத்துவத்துறை எடுத்துட்டிங்கன்னா ரெண்டுக்குமே பேசிக் பிரின்சிபல்ஸ் டிஃபர் ஆகும். இப்போ அவங்க வந்து நாங்கள் பாக்டீரியா, வைரஸ் அப்படின்னு படிப்பாங்க, அனாட்டமி, ஃபிசியாலஜிலாம் படிப்பாங்க. ஆயுர்வேத மருத்துவத்துறை, சித்த மருத்துவத்துறை, ஹோமியோபதி மருத்துவத்துறை எல்லாமே பாடத்திட்டங்களில் ரெண்டுமே தான் படிக்கிறாங்க. அனாட்டமி, ஃபிசியாலஜியும் படிப்பாங்க, இவங்களுடைய பேசிக் பிரின்சிபல்ஸும் படிப்பாங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் ஆயுர்வேத மருத்துவ படிப்பு உள்ளவங்க வந்து அதை மட்டும் படிப்பாங்க, சித்தா படிப்பாங்க, ஹோமியோபதி படிப்பாங்க. ஸோ ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து ரெண்டும் பேரலில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதான் இட் மேக்ஸ் த கரிக்குலம் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவங்க ரெண்டுலேயுமே தரவாக இருப்பாங்க. மேம், இப்போ வந்து வழக்கமாக இந்த சித்த மருத்துவமோ இல்லை ஆயுர்வேதா அப்படின்னாலுமே எல்லாருக்குமே டக்குன்னு மைண்டுக்கு வர்றது வந்து அந்த பழைய படத்துலலாம் வைத்தியர்னு ஒருத்தரை காட்டி ஒரு பச்சை இலையை அரைச்சிட்டு இருப்பார், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான். நாடி பிடிச்சி கூட சொல்லுவாங்க, நாடி பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்த்துருக்கோம். வேற இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆயுர்வேதா டாக்டர்ஸோ இல்லை சித்தா ஃபாலோ பண்ணுற டாக்டர்ஸோ அது டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. கடந்த ஒரு 30 வருஷத்துல இந்த துறை அடைந்திருக்கக்கூடிய மாற்றம் என்னென்ன? அப்போ இந்த சினிமாவில் நம்ம பார்த்ததுக்கும் இப்போ கலை யதார்த்தமும் என்ன வித்தியாசம்? ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்னாவே பெரிய தாடி வச்சுட்டு பின்னாடி ஒரு தேஜஸோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நானும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் தான். நிறைய மாற்றங்கள். இப்போ வந்து அப்போல்லாம் ஒரு குருகுலத்தில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. பாடத்திட்டமே வந்து ஒரு குரு இருப்பாங்க, அந்த பாடசாலையில் போய் படிச்சுட்டு இருந்தாங்க. மருத்துவத்துறையவே அந்த காலத்தில் அப்படி தான் கற்பித்தல் இருந்தது. இப்போ அதோட ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறி இருக்கு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். MBBSக்கு நிகராக இதுவும் 5.5 வருஷ கோர்ஸ், அதுவும் 5.5 வருஷ கோர்ஸ். இது நீங்கள் முடிச்சிங்கன்னா அதே மாதிரி டிகிரி வழங்கப்படுது. ரெண்டுமே ஒரே பல்கலைக்கழகத்தின் கீழே தான் வருது. டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் கீழே தான் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுவே ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருக்கிறதே ஒரு பெரிய மாற்றம் படிப்பை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா அதே MBBS முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் உங்களுக்கு எப்படி அசிஸ்டன்ட் சர்ஜன், அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பதவிகள் கொடுக்குறாங்களோ அதே தான். இன்ஃபேக்ட் சேலரியும் சேம் தான். இதுவே ஒரு பெரிய இம்பேக்ட் இந்த கோர்ஸ்க்கு கிடைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் சொல்லலாம், இல்லை ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த பச்சிலை மருந்துகள் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த காலத்தில் கஷாயம், சூரணம்,
லேகியம் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஃபார்மசிட்டிக்கல் ஃபீல்ட் இன் ஆயுர்வேதா அண்ட் சித்தா இப்போ நிறைய மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. இப்போ வந்து அது ஒரு கேப்சூல் வடிவத்தில், ஒரு கஷாயம் டேப்லெட்டாக, சிரப் பேஸில், ஸோ ஈஸிலி பேலட்டபிளாக மாறிடுச்சு. அதனால மக்களுக்கு வந்து அதை எடுத்துக்கிறதுல எந்த சிரமமும் இருக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். படிப்பில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபார்மசிட்டிக்கல் ஃபீல்ட்லேயும் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அதே மாதிரி ரிசர்ச் ஃபீல்ட்லேயும் ஆயுர்வேத சித்தாக்கெலாம் எப்படி இதுனா ப்ரூஃப் இருக்குது, இதெல்லாம் கொடுத்தா சரியாகுமா அப்படிங்கிறதுக்கு எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப்ஸும் நிறையா வந்துடுச்சு. ஸோ ஈக்குவலி காம்பிட்டண்ட்டாக தான் இருக்காங்க இன்றைய ஆயுர்வேத சித்த ஹோமியோபதி மருத்துவர்கள் டு வெஸ்டர்ன் மெடிசன். ஸோ இது ஒரு 5 years கோர்ஸ் அப்படின்னு தான் சொன்னீங்க. எப்படி இந்த பக்கம் MBBS படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அப்படின்னும் போது இந்த 5 வருஷத்தில் அவங்களுடைய படிப்புன்றதை முடிச்சுட்டு நம்ம கரியர் என்ன, நம்ம எப்படி எந்த வேலைக்கு போக போகிறோம், கவர்மெண்ட் வேலையா இல்லை ப்ரைவேட்டில் கிளினிக் ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். கரியரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குங்க மேம் இப்போ இந்த துறையை பொறுத்த வரைக்கும்? இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். எப்படி நீங்கள் MBBS இன்ஜினியரிங்லாம் படிக்கிறீங்களோ உங்களுடைய ஓன் ஸ்கில்ல தான் யூ டெவலப். நீங்கள் என்ன படித்தாலும் சரி உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி யூ கேன் டெவலப். இந்த மாதிரி கோர்ஸ் படித்தாலும் நீங்கள் தைரியமாக ஒரு ப்ரைவேட் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஆயுர்வேத சித்தா ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ஒர்க் பண்ணலாம். மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRB அப்பியர் ஆகி நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். ஆல் இந்தியா லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. ESI ஹாஸ்பிட்டல்ஸில் ஆயுர்வேத சித்தா போஸ்டிங்ஸ் இருக்குது. ரயில்வேஸில் இதுக்கு செப்பரேட் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஆயுஷ் மருத்துவத்துறையோடைய வளர்ச்சி அதிகமாக பெருகி அரசு சப்போர்ட் பண்ணுறதுனால, மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சப்போர்ட் பண்ணனால எவ்ரிவேர் எல்லா PHCஸ்லேயுமே ஒரு ஆயுர்வேதா சித்தா விங் கண்டிப்பாக இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு கவர்மெண்ட் போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதுலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது. ஒரு BAMS BSMS BHMS முடித்தவங்க MDO MSO படித்தாங்க அப்படின்னா தே கேன் என்டர் இன்டு டீச்சிங் லைன், தே கேன் என்டர் இன்டு ரிசர்ச் ஃபீல்டு. இல்லை அதுக்கு மேலே அவங்க PhD பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் கூட மத்திய அரசு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலாக தான் க்ரோத் இருக்கும். அதனால இந்த மருத்துவத்துறை படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்க தான் செய்யுது. தொடர்ந்து நம்ம பேசலாம் டாக்டர். தொடர்ந்து நம்ம இடையே ஒரு காலர் ஒருத்தர் இணைஞ்சிருக்கார், ராமநாதபுரத்திலிருந்து சையத் முகமது. வணக்கம் சையத், தந்தி டிவியோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. மேம் கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க சையத். வணக்கம் சார். கேளுங்க சையத், உங்க கொஸ்டினை கேளுங்க. சார் என் பையன் +2 எழுதிக்கிறாப்ல. 9ஆம் தேதி ரிசல்ட்டு. சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றதா பிளான்? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம் என் பையனை வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி படிக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். அதை படிச்சா அவனுக்கு ஸ்கோப் இருக்கா மேடம்? எலக்ட்ரோ ஹோமியோபதிங்கிற கோர்ஸ் வந்து அரசு அங்கீகாரம் இல்லாத ஒரு படிப்பு. அது ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழே அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் கிடையாது. BAMS அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, அது ஆயுர்வேதிக் மெடிசன். BSMS இருக்குது, சித்தா மெடிசன். BHMS இருக்குது, ஹோமியோபதிக் மெடிசன். BUMS இருக்குது, யுனானி மெடிசன். BNYS கூட இருக்குது, நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறை. நீங்கள் சொல்கிற அந்த எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன் படிப்பு வந்து இது வரைக்கும் அங்கீகாரம் பெறாத ஒரு மருத்துவத்துறை. ரைட். ஸோ இந்த எலக்ட்ரல் ஹோமியோபதிக்கு இப்போ நாம பார்க்குற நார்மல் ஹோமியோபதிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அது நிறைய பேர் அது அந்த ஆப்ஷன் ஒருவேளை சூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெர்மிஷன் இல்லாமல், ஐ மீன் அது ஒரு ரெகக்னைஸ்டு கோர்ஸ் கிடையாது. ஓகே. நார்மலாக படிக்கக்கூடிய BHMS கோர்ஸ் வந்து 5.5 years கோர்ஸ். அது வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி, MGM மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே வழங்குற ஒரு பட்டப்படிப்பு. சையத் மேம் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் நம்புகிறேன். எந்த ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதனுடைய ரெக்கக்னிஷன், அது கரெக்டாக அப்ரூவல் வாங்கி தான் நடத்தப்படுதா, இதெல்லாம் அலசி ஆரஞ்சதுக்கப்புறம் அது உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் மறந்துடாதீங்க. மேம் தொடர்ந்து ஆன் அ டாபிக், அரசுடைய சப்போர்ட் தொடர்ந்து இந்த துறைக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அது ஃபார்முலேட் பண்ணப்பட்டு உருவாக்கப்பட்ட பிறகு இந்த துறையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவங்க மூலியமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? 2005ல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ் அப்படின்னு இருந்துச்சு. ஆயுஷ் மருத்துவத்துறை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எங்கேயும் வந்தது. நவம்பர் 2014 இது ஒரு செப்பரேட் மினிஸ்ட்ரியாக, இண்டிபெண்ட் மினிஸ்ட்ரியாக ஆக்குனாங்க. 2014 இண்டிபெண்ட்டாக இயங்கிட்டு வருது. அதுக்கப்புறம் எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு அபரீத வளர்ச்சி தான் ஆயுஷ் மருத்துவத்துறையில். நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா, ஆயுர்வேதாவுக்கு எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லியில் ஒரு எய்ம்ஸ் ஆயுர்வேதிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, கோவாவில் ஒரு எய்ம்ஸ் ஆயுர்வேதிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் நிறையா டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சது நம்ம தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா. அங்கே வந்து ஒரு நாளைக்கு 3000 பேஷண்ட்ஸ் அவுட் பேஷண்ட்ஸ் டர்ன் ஓவர் 3000 per day
எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு மக்கள் விரும்பி சித்தாவை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இயங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூரில் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதி கல்கத்தாவில் இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய வேலை வாய்ப்புகளை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. WHO ட்ரெடிஷ்னல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனுடைய விங் நம்ம இந்தியாவில் தான் குஜராத் ஜாம்நகரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம்க்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம், மத்திய அரசு கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட். ரைட். இப்போ இந்த தொகுப்பு எடுத்தோன்னே ஒரு காலரோட தான் ஆரம்பிக்க போகிறோம். தமிழ்ச்செல்வி கோவில்பட்டியில இருந்து இணையறாங்க. வணக்கம் தமிழ்ச்செல்வி, இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. உங்களோட சந்தேகம் என்னன்னு மேம் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். தமிழ்ச்செல்வி வணக்கம்மா, சொல்லுங்க மேம். இப்போ என்னோட பையன் நாளை கழிச்சு நீட் எக்ஸாம் எழுத போறாங்கம்மா. இப்போ நாங்க வந்து இதே மாதிரி பிஎஸ்எம்எஸ் இதுக்கு வந்து தனியா வெப்சைட் இருக்கா மேம்? நம்ம அதுல தான் அப்ளை பண்ணணுமா? இது மார்க் பேசிஸ்ல தான் வந்து நமக்கு காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி எனக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. நீட் அப்பியர் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட எலிஜிபிலிட்டி மார்க் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி 3 துறைகளுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் தான், சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இந்த அப்ளிகேஷனை இஷ்யூ பண்ணுறது டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி, அரும்பாக்கம் கேம்பஸ். அங்கே நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 7.5% கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் கோட்டா இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது, ஆல் இந்தியா கோட்டா இருக்குது. இந்த மாதிரி 4 கோட்டா இருக்குது. நீங்கள் 4க்கும் செப்பரேட் அப்ளிகேஷன், பட் 3 சிஸ்டத்துக்கு ஒரே அப்ளிகேஷன் தான் போடணும். இந்த கவுன்சிலிங் பெரும்பாலும் MBBS அண்ட் டென்டல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொடங்கும். நீங்கள் அப்போ அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஆயுர்வேத மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தமிழ்நாட்டில் 7 காலேஜஸ் இருக்குது. அதில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது, கோட்டார், நாகர்கோவிலில். சித்த மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதில் 3 வந்து கவர்மெண்ட் சேர்ந்தது. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச அரும்பாக்கம் சென்னை, இன்னொன்று பாளையங்கோட்டை, இன்னொன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா தாம்பரம் சானிட்டோரியத்தில் இங்கே வந்துட்டுருக்கு. இந்த 3ம் கவர்மெண்ட்டை சேர்ந்தது. அதே மாதிரி ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் மொத்தம் 13 ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் திருமங்கலம். நீங்கள் மார்க்கை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னு உங்களை நான் வாழ்த்துறேன். நிறைய மார்க் எடுத்து நீங்கள் சேரணும். மேம் அளித்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் தமிழ்ச்செல்வி. தொடர்ந்து நம்முடைய கும்மிடிப்பூண்டியிலிருந்து வைத்தீஸ்வரி இணைப்பில் இணைகிறாங்க. வைத்தீஸ்வரி வணக்கம். உங்களை பற்றின இன்ட்ரோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை பேரண்டா, அண்ட் உங்களோட கேள்வியை மேம் கிட்ட கேளுங்க. சார், நான் நீட் ஆஸ்பிரண்ட் சார். ஓகே ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மேம், நான் நீட் ஆஸ்பிரண்ட் மேம். நான் எக்ஸாம் எழுத போறேன். அந்த சித்தா, ஆயுர்வேதா அப்புறம் ஹோமியோபதிக்கு கட் ஆஃப் எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்வீங்களா மேம்? நீங்கள் MBBS ஸ்கூல்ல மாதிரியே உள்ள அதே எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் தான், பர்சன்டைல் எடுத்துருக்கணும் பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி. நீங்கள் 3க்குமே சேம் தான், சேம் மார்க் தான் அப்ளிகபிள். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி பர்சன்டைல் வருஷம் மாறுமா? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். பேசிக்காக உங்களோட கேட்டகரி நீங்கள் ஓப்பன் கோட்டா கேட்டகரியில் வந்தீங்கன்னா 50%, அதர் கேட்டகரிஸில் வந்து 40% வரும். நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, எலிஜிபிலிட்டி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ மேம். இந்த ஃபீல்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இன்னும் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் மேம் இப்போ MBBS படித்தா நம்ம வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம், அங்கே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது. இங்கே சித்தா, ஆயுர்வேதா இதெல்லாம் படிக்கும்போது என்னதான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து நம்ம கல்ச்சர் மேலே, நம்ம மெடிசன் இது மேலெல்லாம் ஒரு ஆர்வம் இருந்தாலுமே அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது சாத்தியமா? அதுக்கான சாத்தியம் இருக்கா? கண்டிப்பாக சாத்தியம். ஏன்னா சித்தா ஆயுர்வேதா வந்து பறந்து விரிந்து உலகெங்கும் இயங்குது அப்படிங்கிறது யாருமே மறுக்கவே முடியாது. நீங்கள் பாருங்கள், இது வந்து இந்திய மருத்துவம். இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் மெடிசன் இங்கே படிச்சிங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் போய் அங்கே போய் ஒரு எக்ஸாம் எழுதணும், இல்லை அங்கே ஒரு SRFஆ ஜாயின் பண்ணணும், ஒரு USMLEO ஒரு பிளாப் எக்ஸாமை எழுதி நீங்கள் ஜூனியராக ஜாயின் பண்ணி தான் மேலே வர முடியும். அதுக்கான எக்ஸாம் நீங்கள் எழுதணும். ஈவன் நீங்கள் துபாய் போகிறதுனா கூட எழுதணும் இல்லையா? பட் ஆயுர்வேத சித்தா வந்து இந்திய மருத்துவம் அப்படிங்கிறதுனால இங்கே யூஆர் ரெகக்னைஸ்ட் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் ரெகக்னைஸ்ட். நீங்கள் மலேசியா போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், சிங்கப்பூரில் போய் பண்ணலாம், துபாயில் போய் பண்ணலாம். UKல ஆயுர்வேத காலேஜே இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஆயுர்வேத காலேஜ் இருக்குது. எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ரெக்கக்னைஸ்ட். US மட்டும் ஒரு சில நான் இன்வாசிவ் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் அலோடு, இன்வாசிவ் ப்ரொசீஜர்ஸ் அலோடு கிடையாது. ஸோ நம்ம இங்கே படிச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு என்டையர் வேர்ல்டு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு இந்தியன் மெடிசனை.
இங்கே வந்து என்ன படிக்கிறோன்றதோட சேர்த்து எங்கே படிக்கிறோன்றதும் இங்கே ஒரு முக்கியமான கொஷின் ஆகுது. ஸோ ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் படிக்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷனை தேர்வு பண்ணும்போது மாணவர்களும் பெற்றோர்களும் எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும்? சரியான கேள்வி. நம்மளோட முதல் ஸ்காலரே வந்து ஒரு ரெக்கக்னேஷன் இல்லாத ஒரு கோர்ஸ் படிக்கலாமான்னு கேட்டார். அதனால் இது அவசியம் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணும்போது ரெக்கக்னேஷன் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசும் வழங்குது, மாநில அரசும் வழங்கணும், அவங்களுக்கு பட்டம் கொடுக்க போகிற பல்கலைக்கழகமும் வழங்கணும். ஆயுர்வேதா சித்தா பொறுத்த வரைக்கும் NCISM, நேஷ்னல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலோட அங்கீகாரம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோமியோபதி NCH அப்படிங்கிற கவுன்சில் ரெக்கக்னிஷன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். இது ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையது. அதே மாதிரி ஸ்டேட்டில் வந்து டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோடைய ரெக்கக்னிஷன் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் சேரலாம். இல்லை நான் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனில் தான் சேரணும் அப்படின்னா நம்ம NIRF ரேங்கிங்லாம் கேள்விப்பட்டிருப்போம். யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங், இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் ரேங்கிங் மாதிரியே ஆயுஷ் மருத்துவத்துறைக்கும் QCA ரேங்கிங் அப்படின்னு ஒன்று வழங்கப்படுது. அந்த ரேங்கிங்கில் ரேங்கிங் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியாது பெஸ்ட் காலேஜ்னு. அந்த வகையில் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சாய்ராம் சித்த மருத்துவக் கல்லூரி இந்தியாவிலே நம்பர் 1 ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் ரேங்கிங் பார்த்தும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி இருக்கிறதுலேயே ஒரு 550 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது இந்தியாவில். ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முதன்மை வகிக்கக்கூடியது ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி. அவங்க ஆல் இந்தியாவில் 12th ரேங்க்ல இருக்காங்க. அதே மாதிரி ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சாய்ராம் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் சிவராஜ் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி, விநாயகா மிஷன்ஸ் மற்றும் சாரதா கிருஷ்ணா ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி, இவங்க 4 பேர் A+ கிரேட்ல இருக்காங்க. ஸோ இது வந்து நான் முதன்மை வாய்ந்த மருத்துவக் கல்லூரிகளை மட்டும் இண்டிகேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி எல்லா இன்ஸ்டிடியூஷனோட ரேங்கிங்கையும் பார்த்துட்டு இது பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஓப்பனாகவே இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மேம் சொன்ன எத்தனை தகவல்களையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க நான் நம்புகிறேன். அடுத்ததாக நம்முடைய இன்னொரு காலர் இணைகிறார், தருமபுரியிலிருந்து ஜெயமணி. ஜெயமணி வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. மேம் கிட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. கேளுங்க ஜெயமணி, கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். தருமபுரியில இருந்து பேசுறேன் மேடம். நேம் ஜெயமணி. ஓகே மேடம், என்னோட பையன் வந்து வர 4ஆம் தேதி நீட் அட்டெண்ட் பண்ண போறாரு. ஓகே. ஃபியூச்சர்ல வந்து இந்த சித்தாவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குங்களா மேடம்? தைரியமா எடுக்கலாங்களா? தைரியமா எடுக்கலாம். மிக சிறந்த எதிர்காலம் இருக்கு. நிகழ்காலமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. எதிர்காலம் இன்னும் சூப்பரா இருக்கும் மேடம். BSMS கோர்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் தான் இப்ப அதிகமா எல்லா பக்கமும் அதிகமா தெரியுறாங்க. அந்த சித்தா, ஹோமியோபதி அதை பத்தின விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் அதிகமா இல்ல. அதனால வந்து இனி வருங்காலங்கள்ல வந்து பசங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு தைரியமா எடுக்கலாங்களான்றது என்னோட கேள்வி. தைரியமா எடுக்கலாம். இங்கிலீஷ் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து கடல்ல கரைச்சி விட்ட உப்பு மாதிரி தான். நீங்கள் சித்தா எடுத்தீங்கன்னா நீங்கள் தனித்தன்மையாக தெரிவிங்க. இன்றைக்கி அக்யூட் டிசார்டர்ஸ், ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை ஒரு எமர்ஜென்சியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் மக்கள் வந்து சித்தாவை தான் நோக்கி போயிட்டுருக்காங்க. சித்தா மருத்துவர்கள், மிகச்சிறந்த சித்த மருத்துவர்கள் நாட்டுக்கு தேவை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் சித்த மருத்துவ படிப்பை எடுத்து படிக்கிறதுனால நல்ல டாக்டராக உருவாகி வந்தீங்கன்னா நிச்சயமாக மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது. ரைட் மேம், இப்போது இது எல்லாமே நம்ம மரபில் வந்து மருத்துவ முறைகள் அப்படின்னும் போது ஓகே, இது எல்லாமே ஒரு PG கோர்ஸ் பண்ணணும் அடுத்தது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய மாணவர்கள் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது? இதில் வந்து சர்ஜரி அப்படின்ற ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு சர்ச்சையானதையும் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் தந்துருங்களேன். நல்லா கேட்டிங்க. ஏன்னா சித்தா ஆயுர்வேதானா வெறும் BAMS BSMS மட்டும் கிடையாது. எப்படி ஒரு வெஸ்டர்ன் மெடிசன், போஸ்ட் கிராஜுவேஷன், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படிலாம் ஏங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சித்த ஆயுர்வேத மருத்துவத்துறையிலையும் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது. அதில் வந்து MD MS போன்ற கோர்ஸ்கள் இருக்குது. ஆயுர்வேதில் கிட்டத்தட்ட ஒரு 22 சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. MD, நான் வந்து MD இன் ஜென்ரல் மெடிசன் ஆயுர்வேதாவில், MD இன் காய சிகிச்சான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி MS இருக்குது, சர்ஜரி இருக்குது,
மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இன் ஆயுர்வேதா இருக்கேன். நான் ஃபாதர் ஆஃப் சர்ஜரியும் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் தான். சில லிமிட்டட் யூசேஜில் ஆயுர்வேத மருத்துவர்கள் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு மத்திய அரசு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய சர்ச்சைக்கான டிஃப்ரெண்ட் டாபிக், நம்ம இப்போ இந்த ஃபோரமில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதே போல் சித்தாலையும் நிறைய போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எம்டி வர்மம்லாம் இருக்குது. இப்போ பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோதான் பெயின் கில்லர்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாலும் அது ஒரு கார்பென்ட்ரி அப்ரோச் தான். பட் வந்து அது வர்ம பாயிண்ட்டை ட்விஸ்ட் பண்ணி மேனிப்புலேஷன் பண்ணுறதுனால வரக்கூடிய தீர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சிறந்த கோர்ஸ். அந்த மாதிரி எம்டி கோர்சஸ் இருக்குது. அரும்பாக்கம், பாளையங்கோட்டை மற்றும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, தாம்பரம், சான்டோரியம், இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த கோர்சஸ் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுனால இவங்க இன்னும் அப்கிரேட் ஆகுறாங்க. இதுக்கப்புறமும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஃபெலோஷிப் கோர்சஸ் இருக்குது. எப்படி ஒரு வெஸ்டர்ன் மருத்துவத்துறை இயங்கிட்டு இருக்கோ அதே மாதிரியே தான் ஆயுர்வேத சித்த மருத்துவத்துறையும் இயங்கிட்டு இருக்கு. இது அலோபதிக் மருத்துவ முறையோட இந்த ஆயுர்வேத சித்தா இந்த இது வந்து இன்டகிரேட் பண்ணப்படும் அப்படின்ற சில விஷயங்களும் பேசுறாங்க. அதை பத்தின ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா? இன்டகிரேட் பண்ணா நல்லது. ஓகே. இப்போ இன்டகிரேஷன் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே எல்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க. இல்லை நீங்கள் ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் அலோபதி ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க, அலோபதி டாக்டர்ஸ் ஆயுர்வேத சித்த ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்கன்னு இந்த குரூப்புக்கும் சரி அந்த குரூப்புக்கும் ஒரு பயம் இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு இணைந்து ஒரே பிளாட்ஃபார்மில் அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கலாம். ஆயுர்வேத சித்தா நான் கொடுக்குறேன், நீங்கள் அலோபதி கொடுங்க அப்படின்னு எந்த ஏரியாவுக்கு எங்கெங்கெல்லாம் கிரே ஏரியாஸ் இருக்கும், எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்குமே ஒரு லிமிடேஷன் இருக்கும். இப்போ என்னால் போய் ஒரு எமர்ஜென்சி மெடிசன்ஸ் எமர்ஜென்சி ட்ரீட் பண்ண முடியாது, ஆனால் அவங்களால க்ரானிக் எயில்மெண்ட்டை ட்ரீட் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்யூருங்கிறது கம்மி தான், ஒன்லி கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி. அதான் ஹிப்போக்ரட்ஸே சொல்லியிருக்கிறாரு, என்ன நெவர் க்யூர் கம்ஃபர்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கம்ஃபர்ட்டாக தேவைப்படணும் அப்படின்னா ஆயுர்வேத சித்த மருத்துவத்துறை 80% மக்கள் பயன்படுத்தணும், 20% எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அவங்க அங்கே போகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் இணைந்து செயல்பட்டா அப்படின்னா பப்ளிக்கு தான் அது நல்லது. அதனால அந்த இன்டகிரேஷன் அப்படிங்கிறது லைக் மைண்டட் வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் அண்ட் ஆயுர்வேத சித்தா டாக்டர்ஸ் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு பிரிவு. கண்டிப்பா. ஒரு காலர் கேட்டிருந்தார் எதிர்காலம் எப்படி இருக்குன்னப்போ தற்காலமே நல்லதா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஆயுர்வேதா சித்த ஹோமியோபதி இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கடந்த காலம், தற்காலம், எதிர்காலம் இது எல்லாத்தையும் மூணுத்தையும் ஒப்பிட்டு why students should choose this field அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? நான் டாக்டர் ஆகணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்பிபிஎஸ் மட்டும்தான். ஆனால் எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு. நான் இந்த வருஷம் ட்ரை பண்ணுறேன், அடுத்த வருஷமும் நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கு அடுத்த வருஷமும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த உங்களுடைய வருடங்களை வேஸ்ட் பண்ணாமல், உங்களோட வயதையும் வேஸ்ட் பண்ணாமல், எம்பிபிஎஸ் இல்லைனா இல்லை, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட இந்திய மருத்துவத்துறை இருக்குது, ஆயுர்வேதா படிக்கலாம், சித்தா படிக்கலாம், ஹோமியோபதியும் படிக்கலாம், இதுலேயும் நம்ம டாக்டர்னு ஒரு பேர் வாங்க முடியும், இதில் தான் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையோட நிறைய மாணவர்கள் இந்த துறையில் காலடி எடுத்து வைக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ இந்த ஃபீல்டு டாக்டர்ஸ் தான் தேவையாக இருக்காங்க. அதனால் என்னுடைய அறிவுரை, இவங்க இதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பை சான்ஸ் உள்ளே வரக்கூடாது. கண்டிப்பாக எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல அதனால் நான் இதை சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாருமே ஃப்யூச்சரில் சொல்லக்கூடாது. பை சாய்ஸ், இல்லை நான் இதை படிக்கணும், ஏன்னா இதில் பெரிய ஆளாக வரணும், என்னால் நிறைய பேருக்கு இது பயன்படணும் அப்படின்னு மக்கள், ஐ மீன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு இந்த துறையில் காலடி எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக நான் இதுக்கு வந்து இதுதான் ஃபியூச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் டாப்பிங், ஹெல்த் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அந்த ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி தான் டாப்பிங். வெல்னஸ்ன்னு போகும்போது ஆயுர்வேத சித்தா இல்லாமல் வெல்னஸ் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த துறைக்கு நிகழ்காலம் மட்டுமில்லை எதிர்காலமும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர் வனிதா.